வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னாங்க, குண்டுமல்லி இன்றைய சந்தை விலை வந்து பார்த்திங்கன்னாங்க ரொம்ப குறைஞ்சிச்சு. எங்கள் விலை ரூ. 150 200 தான் போச்சு ரேட்டு. அதேமாதிரி பட்டன் ரோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 120 150 அந்த மாதிரிங்க. பன்னீர் ரோஸு கிட்டத்தட்ட ரூ. 80 90 ரேட்டு. காக்கடன் வந்து ஒரு 250 300 போச்சு. ஏன்னா இப்போ இந்த சீசன் காக்கடன் வந்து கம்மியாக வர்றதுனால அதனோட விலை வந்து அதிகமாக இருக்குங்க. இது வந்து பூக்களோட விலைங்க. இப்போ நம்ம வந்து மல்லி பற்றிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு வந்து ஜூலை மாதம் முடிய போகுது. ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், ஆல்மோஸ்ட் நவம்பர் மிடில் இல்லை நவம்பர் எண்டு, இன்னொரு 4 மாதம் தான் நமக்கு வந்து இந்த பூ அறுவடை வரும். பிறகு மார்கழி அந்த மாதிரி குளிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து சுத்தமாக அறவே நின்றுடும். நம்ம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி நம்ம ஒரு கிலோவோ 2 கிலோவோ 3 கிலோவோ கொண்டு வரும்போது ஒரு கிலோ ரூ. 2000 2500 விலை போகும்போது நமக்கு வந்து அப்பயும் ஒரு நல்ல ஒரு லாபம் எடுக்கலாம். அல்லது அதுக்கு மாற்று வந்து பார்த்திங்கன்னா காக்கடன். இது வந்து பனிக்காலத்தில் நல்லா சிறப்பாகவே வரும். மல்லி இல்லாதப்போ காக்கடன் வரும். நாங்கள் அதை ப்ளேஸ் பண்ணி தான் காக்கடன் செடியை நட்டோம். நான் ஏற்கனவே அந்த பதிவு போட்டிருந்தேன். நான் வாங்கினது வந்து காக்கடன்லேயே வந்து ஹைப்ரிட் வெரைட்டி. இது ஒன்று 3 அல்லது 4 மாதங்களில் அதனுடைய பூக்கள் அறுவடை ஸ்டார்ட் ஆகும். கொத்தாக பூக்க ஆரம்பிச்சிடும். நான் இதனுடைய வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோட்டோ வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். நீங்கள் பாருங்கள். செடி நட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 days ஆகுதுன்னு வச்சிங்களேன். ஒரு 20 நாள் வரைக்கும் காக்கடனுக்கு நம்ம எதுவுமே உரம் கொடுக்க போகிறதில்ல. தண்ணி மட்டும் தான் கட்டிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து சரியான ஒரு நம்மளால் ஈல்டு எடுக்க முடியல. காரணம் பட்ட எனக்கு நோய் தாக்குதல் அதிகமாகிடுச்சு. இப்போ அடுத்த மாதம் வந்து மறுபடியும் நல்ல ஒரு அறுவடை வரணுன்றதுக்காக கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கோம். செடியில் பூக்கள் இருக்குது. நம்ம எதிர்பார்த்த ஒரு அளவுக்கு நமக்கு இந்த முறை அறுவடை குறைவாக தான் இருக்குது. அது ஒரு சில நேரங்கள் அப்படி நடந்துருதுங்க. புழு தாக்குதல் அதிகமாக இருக்குது. அது சில மருந்து நம்ம அடித்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்தோம். கிரேசியா அடிக்கலாங்க. சிமோடிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து ஒன்று இருக்குது, பெஸ்ட்டு மருந்து. அதை கூட நீங்கள் வாங்கி நீங்கள் தெளிப்பு பண்ணாங்க. நிறையா மருந்து மார்க்கெட்டில் புதுசாக வந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் நமக்கு என்னென்ன மருந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். நம்ம வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்தா உங்களுக்கு அந்த தெளிவான ஒரு விளக்கமும் நம்ம வீடியோவில் கிடச்சிடுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. மார்க்கெட் விலை தான் ரொம்ப குறைவாக போச்சுங்க இன்றைக்கி. பட் ஈவன் பரவாயில்ல. ஆடி மாதத்தில் இன்றைக்கி தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ரேட்டு குறைஞ்சிதுங்க. இனிமேல் போக ரேட்டு வந்து கூட்டிகிட்டு தான் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாமே மல்லி வந்து பார்த்திங்கன்னா அறுவடை மழைலாம் பெய்ய ஆரம்பித்து குளிர ஆரம்பிச்சதுன்னா மல்லி ப்ரொடக்ஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிருங்க. அதாவது பனி வந்து நம்ம செடி மேலே இருந்ததுன்னா நம்ம நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து நம்ம ஈல்டும் குறைஞ்சிருங்க. அது ஒன்று. நேற்றைய ஒரு வீடியோவில் வந்து நான் தப்பாக ஒரு செய்தி பதிவு பண்ணிட்டேங்க. நம்ம வந்து விப்புல் வந்து 100 ml சொல்லியிருந்தேன் ஒரு டேங்குக்கு. நம்ம 16 லிட்டர் டேங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 ml தான் போடுறேங்க. அது இந்த நேற்று பதிவில் நான் வந்து தவறுதலான ஒரு செய்தி கொடுத்துட்டேங்க. 100 ml தேவையில்லைங்க. அதேமாதிரி நீங்கள் மருந்து வாங்கி நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா 15 ml போதுங்க. ஏன்னா டபுள் வந்து ரொம்ப காஸ்ட்லி. அது ஒரு 15 ml நீங்கள் ஒரு டேங்க்கு 16 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டிக்கு 15 ml டபுளும் அல்லது விப்புல் வந்து 30 ml இது ரெண்டுமே நீங்கள் வந்து போட்டு ரெண்டுமே ஒன்றா சேர்த்து பண்ணக்கூடாதுங்க. இப்போ நீங்கள் இந்த வாரம் விப்புல் அடிச்சிங்கன்னா அடுத்த வாரம் வந்து டபுள் அடிங்க. அதுக்கு அடுத்த வாரம் நைட்ரோ பென்சில்னு சொல்லிட்டு ஒரு மருந்து வாங்கி அடிங்க. அப்புறம் NPK 19 19 இருக்குது. அதை நீங்கள் எடுத்து அடிக்கலாம். ஜிப்ராலிக்கு போரானு இதை நீங்கள் சேர்த்து நீங்கள் தெளிப்பு பண்ணலாங்க. அடி உரம் வந்து நீங்கள் வந்து ஃபேக்டாம்பஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உரம். ஃபேக்டாம்பஸ் கொடுக்கலாம். 19 அடி உரம் கொடுக்கலாம். 20 குரோமர் கம்பெனி இல்லை மகாதன் கம்பெனி அடி உரம் கொடுக்கலாம். அது கூட வந்து DAP யூரியா. நான் சொன்ன எல்லா மருந்தும் வாங்கி நம்ம ஒரு செடிக்கு வந்து ஒரு 6 மாதம் உள்ள ஒரு செடிக்கு ஒரு கைப்பிடி அளவு வச்சா போதுங்க. எல்லாத்தையும் ஒரு 10 கிலோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துகிட்டு போய் ஒரு செடிக்கு ஒரு கைப்பிடி அளவு வைக்கலாம். சின்ன செடி 3 மாதம் 4 மாதம் செடி இருக்குது அப்படின்னா
அந்த செடிக்கு வந்து ஒரு அரை கைப்பிடி நீங்கள் வைக்கலாம். செடி விட்டு தள்ளி வைக்கணும். இதே வந்து 1 வருடம் கிட்ட இருக்குது, இல்லை 1 வருடம் தாண்டின செடியாக இருக்குன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து 2 கைப்பிடி வைக்கலாம். செடி வந்து நல்லாவே இருக்கும். இது வந்து மாதம் ஒரு முறை வந்து நம்ம இந்த மாதிரி உரம் வைக்கலாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ப்ரே வந்து எவ்ரி வீக் பண்ணி ஆகணுங்க. கரெக்டாக ஷெடியூல் போட்டு அடிங்க. அதாவது நோய் தாக்குதல் இருக்கோ இல்லையோ டசன்ட் மேட்டர். ஆனால் நம்ம ஸ்ப்ரே கண்டினியூஸாக பண்ணியே ஆக வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு முறை நம்ம தவறிட்டோம்னா பூச்சி தாக்கல் வந்ததுன்னா அந்த இலையை சரி, பூ சரி, எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிடுங்க. நம்மளால் அந்த ஒரு 1 வீக் வந்து ப்ரொடக்ஷன் சிறப்பாகவே எடுக்கவே முடியாது. இதில் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கடினமான ஒரு உழைப்பு ஒன்று தேவைப்படுங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு செயல் திட்டம். எந்த ஒரு தொழில், எந்த ஒரு பிஸ்னஸ் இருந்தாலும் சரியான செயல் திட்டம் இல்லைன்னா நம்மளால் ஜெயிக்கவே முடியாதுங்க. அதனால் செயல் திட்டம் வந்து சிறப்பாக வச்சுக்கிங்க. மேன் பவர் காஸ்ட்டு, உர காஸ்ட்டு, விளையாட்கள் காஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் குறைவான அளவில் நீங்கள் பயன்படுத்துகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா லாபம் நம்மளால் எடுக்க முடியும். அதேமாதிரி உர செலவு நம்ம கம்மி பண்ணணும். அது எப்படி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம உரம் போடும்போது நல்லா செடிக்கு ஒரு 1/2 அடி தள்ளி போட்டு மண் அணைச்சோம்னா செடி நல்லா தழைய ஆரம்பிச்சிடும். இப்போ அப்படி பண்ணும்போது நம்ம மாதம் ஒரு முறை வந்து உரம் வச்சா போதுங்க. அது ஒன்று. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, காக்கடன் வந்து 20 நாளைக்கு அப்புறம் தான் உரம் வைக்க போகிறேங்க. அதனுடைய என்ன டீட்டெயில்ஸ்ன்றது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. அதாவது நம்ம அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வேலை செய்கிறதுக்கு பதிலாக நம்ம சொந்த ஒரு தோப்பில் விவசாயத்தில் நம்ம வந்து கடினமாக உழைச்சி நம்ம அதுலேருந்து ஒரு லாபம் எடுக்கலான்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக நம்மளால் எடுக்க முடியுங்க. வெளியில் போய் வேலை செஞ்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5,000 10,000 தருவாங்க. ஒரு 3000 செடியெலாம் வச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் 10 கிலோ 5 கிலோ எடுக்கலாங்க. 1 வருடம் ஆன பிறகு நீங்கள் அதை விட கூடும் தவிர குறையாதுங்க. அப்போ நம்ம முறையான ஒரு பராமரிப்பு இருக்கணும், களை எடுக்கணும். இப்போ நமக்கே பாருங்கள், ஆளுங்களை கூப்பிட்டு களை எடுத்துகிட்ருக்கோம். இப்போது அடுத்த 1 மாதத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் களை வந்துடுது. ஸோ இது வந்து நம்ம 1 டே களைக்கொல்லி அடித்தா கூட கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் மானிட்ரைஸ் ஆகலைங்க. இன்னும் வாட்சிங் ஹவர்ஸ் கூட நமக்கு வந்து வர மாட்டேங்குதுங்க. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறோம். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச்ங்க.